Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த அதிகாலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வரவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence in His morning hour and to meditate on His word. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. How great is His mercy. இந்த காலையிலே அவரை நன்றி உள்ள உள்ளத்தோடு நாம் நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord with a grateful heart this morning. Thank you Lord. Thank you Lord. இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக ஓமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக ஓமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரிய எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரிய ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, our almighty God, the creator of heaven and earth, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தகப்பனே, our father of mercy and father of lights, இந்த காலை வேளையிலே உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் பணிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Lord, this morning we, Lord, bow down at your feet and we worship you, Lord. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது. How great is your grace and how great is your mercy, Lord. உம்முடைய நன்மைகள் அளவிட முடியாதது ஆண்டவரே. Lord, your goodness cannot be numbered, Lord. இந்த காலை வேளையிலே நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய பொற்பாதங்களில் பணிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Lord, this morning, Lord, we bow down at your feet with a grateful heart and worship you, Lord. ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களை எண்ணி உம்மை துதிக்கிறோம். Lord, thank you for all the goodness that you have done for us, Lord. நீர் எங்களுடைய ஆண்டவரே சரீரத்திற்கு வேண்டிய நன்மைகளை எங்களுக்கு நீர் குறைவில்லாமல் தந்ததும் அல்லாமல் எங்கள் ஆத்துமாவையும் நன்மையினால் திருப்தியாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, it's not only you met all our physical needs, Lord, but also you satisfied our soul, the spiritual soul, with goodness, Father. ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது போல எங்களை நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு பிழைக்க பண்ணி இருக்கிறதற்காக நன்றி. Lord, as it is said, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of the Lord. And Lord, similarly, you have also made us to survive by your word. Thank you for that, Lord. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து நீர் ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் போதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for, Lord, setting your eyes upon us and, Lord, teaching us, counseling us and leading the way that we should walk every day, Father. ஆண்டவரே, இன்றைக்கும் நலமானதை எங்களுக்கு போதித்து உம்முடைய நித்திய வழிகளில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. May the Lord also teach us that is good even today and lead us into your eternal paths, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விளங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதை கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to understand, to accept and do accordingly, obey your word, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த நாளிலேயும் 180 நாட்களில் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் தியானிப்பதற்கான முயற்சியை நாம் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has given us by blessing us all the 180 devotions that we have started right from the day. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 77வது நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். By the grace of God we are entering 77th day today. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் தடையில்லாமல் இந்த தியானங்கள் நடைபெற உதவி செய்திருக்கிறார். The Lord has helped us so far until today without any obstruction. கர்த்தர் தாமே தடைகளை விலக்கி தொடர்ந்து முன் சென்று நமக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. May the Lord remove the obstacles and go before us and do and fulfill everything for us. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய தியானத்தை நாம் தொடருவோம். Let us continue our meditation this morning. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் நாம் 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses 13 to 16. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. For her proceeds are better than the profits of silver and her gain than fine gold. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Length of days is in her right hand, in her left hand riches and honor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்று முதல் இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God we are meditating in the scripture passage right from yesterday. விசேஷமாக ஞானத்தின் நிகரற்ற தன்மையை நாம் இந்த இடத்திலே வாசித்தோம். Especially incomparable wisdom is that we read here. எதோடும் ஒப்பிட முடியாத ஞானம். A wisdom which cannot be compared with anything. எதோடு ஒப்பிட முடியாது? You cannot compare with what? இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்றது என்று கருதப்பட்ட வெள்ளி, பொன், முத்துக்கள் இவைகளை விட ஞானம் சிறந்தது. Wisdom is greater and special than the greater things and precious things considered in the world, which are silver, gold and rubies. அந்த காலத்துல பொன்னையும் வெள்ளியையும் முத்துக்களையும் சம்பாதிப்பது தான் ஒரு ஐஸ்வர்யமானுடைய சம்பத்தாக இருந்தது. Those days it was actually gaining silver, gold and rubies was the wealth and asset of a rich man. இது மூன்றும் ராஜாக்களுடைய செல்வமாக இருந்தது. So all these three things were the wealth of kings. ஒருவேளை ஒரு நாடு கைப்பற்றப்படுமானால் இதை மூன்றை தான் முதலாவது அவர்கள் கொள்ளையிடுவார்கள். Well, if a nation is being conquered, they will first loot only these three things. ஒரு தேசத்தின் பொன், வெள்ளியை, முத்துக்களை அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தேசத்தின் பொருளாதாரத்தையே மொத்தமா முடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். If they have plundered this silver, gold and rubies of a country, it means that they have just brought down the economy of the entire country. இன்றைக்கு நம்ம பொன்னையும் வெள்ளியையும் அலங்கார பொருட்களாக அல்லது நம்ம ஒரு ஆபரணமாக தான் நம்ம வைத்திருக்கிறோம். Today we have the silver and gold as ornaments or decorative items. ஆனால் அன்றைக்கு பொன்னும் வெள்ளியும் தான் வர்த்தகமே, அதுதான் காசு. But those days that was actually the business which brings money. அதுதான் மணி, that was the money.
அது இன்றைக்கு நம்ம எப்படி பேப்பர்ல நோட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அன்றைக்கு அது போல வெள்ளியையும் பொன்னையும் தான் அவங்க காசுகளாக பரிமாறிக்கொண்டாங்க. So like how today we exchange the paper currency, those days they exchange silver and gold as money. நேற்றுக்கு நான் சொன்னேன் எப்படி சில்வர் இந்த வெள்ளிக்கும் பொன்னுக்கு 20 மடங்கு வெள்ளியை விட விலை இருந்தது. So like yesterday I told you this gold is 20 times greater than silver. அந்த அளவுக்கு அது வேல்யூ இருந்தது. So it has its value so much. அதை போல சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த பொன் வெள்ளி முத்துக்கள் இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானம் ரொம்ப விலை உள்ளது. But saying about the silver, gold and rubies, he says wisdom is more greater than all these things. அதோட ஒப்பிடவே முடியாது. You cannot compare it with that. அவர் சொல்றார் இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரே கிடையாது. He says all the things you may desire cannot compare with that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இது ஒப்பிடத்தக்க முடியாதது நிகரற்ற ஒரு தன்மை இந்த ஞானத்திற்கு பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் இருந்தது? Why is this wisdom incomparable and considered precious than silver, gold and rubies? 3 காரணங்களை சொன்னேன். I told you 3 reasons. முதலாவது நான் சொன்னேன் இந்த மூன்றும் பூமியிலிருந்து விளைகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. First reason I told, these 3 come out of the earth, but wisdom comes from above. இரண்டாவது காரணம் கவனித்தோம், இந்த மூன்றும் ஒரு சில பாக்கியசாலிகள் இடத்துல தான் இருக்கும், ஆனால் ஞானமோ தன்னிடத்தில் கேட்கிற யாவருக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிற விசேஷித்த வரமா இருக்கிறது. The second reason that we saw is these 3 are with only a privileged few, whereas wisdom is for everyone. The Lord gives to everyone whoever asks it. மூன்றாவது காரணம், இந்த மூன்றும் வாங்கலாம், விற்கலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஏன் திருடப்படக்கூட கூடலாம். ஆனால் ஞானத்தையோ ஒருவனும் இன்னொருவனிடத்தில் வாங்கவும் முடியாது, இன்னொருவனுக்கு விற்கவும் முடியாது, இன்னொருவனோடு அவன் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது, அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது, ஏன் இன்னொருவனுடைய ஞானத்தை திருடவும் முடியாது. The third reason that we saw was these 3 things can be bought, sold, exchanged or robbed, but wisdom can never be bought, sold, exchanged or robbed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த விசேஷித்த ஞானத்தை பற்றி இந்த ஞானி தொடர்ந்து எழுதும்போது, so when this wise man continues to write about this precious wisdom, நீங்கள் 16ஆம் வசனத்தில் வருவீர்களானால், if you come to verse 16, அதன் வலது கையில், அதாவது ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்கிறார். He says length of days is in our right hand, that is in the hand of wisdom, and in her left hand riches and honor. இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு ராஜஸ்திரியினுடைய வலது கை இடது கையிலிருந்து தன்னுடைய கீழிருக்கும் தன்னுடைய மக்களுக்கு அவள் கொடுக்கிற தானங்களை போல இருக்கிறது. So this is like the hands of a queen from where she gives all alms to her people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வலது கையிலும் இடது கையிலும் நன்மைகள் வருகிறது. So there is goodness that comes out of her right and left hand. நீங்கள் இந்த வலது கை என்று எடுத்துக்கொள்வீர்களானா, வேதத்தில் வலது கை என்பதற்கு ரொம்ப விசேஷ தன்மை இருப்பதாக நாம் வாசிக்கலாம். So when you consider this right hand, this Bible gives a special significance to this right hand. இந்த வலது கை என்கிற அந்த பதம் மாத்திரம் வேதத்தில் கிட்டத்தட்ட 166 முறை எழுதப்பட்டிருக்கிறது. So this words of phrase right hand occurs 166 times in the Bible. அதற்கு சில விசேஷித்த தன்மைகள் உண்டு. So it has a special significance. ஒரு சிலவற்றை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். I want to say few. முதலாவது, இந்த வலது கை என்பது பலத்திற்கு அடையாளமா இருக்கிறது. First, the right hand signifies strength. ஏசாயா 41:13 பாருங்க. Isaiah 41:13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன். For I the Lord your God hold your right hand, it is I who say to you, fear not, I am the one who helps you. கவனித்தீங்களாங்க விசேஷத்தை? Did you see the significance? கையை பிடித்துன்னு சொல்லல, உன் வலது கையை பிடித்துன்னு போட்டிருக்கு. He did not say I will hold your hand, but I will hold your right hand. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. Exodus 15:6. 15:6. 15:6. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு பார்க்கிறோம். Your right hand, O Lord, glorious in power. Your right hand, O Lord, shatters the enemy. அதே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். Again you can read Exodus 15 verse 12. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டதுன்னு பாருங்க. You stretched out your right hand, the earth swallowed them. இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா,
இந்த வலக்கரம் என்பது பலத்தின் கரம். So here all this signifies that the right hand signifies strength. பொதுவாகவே நீங்க உலகத்துல பெரும்பான்மையினர் பார்த்தீங்கன்னா வலது கை பழக்கம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. So generally when you look in this world, majority of the people are right-handed. அவங்க எழுதுறது பார்த்தீங்கன்னா வலது கையில தான் இருக்கும். They will write in their right hand. அவங்க ஏதாவது ஒன்று உயர்த்தணும், தூக்கணும், அப்படி எடுக்கணும் அப்படின்னா வலது கை தான் அவங்களுக்கு இருக்கும். If they want to pick up, if they want to raise up, it would be the right hand that they use. யாரையாவது ஷேக் ஹேண்ட் பண்ணணும்னா உடனே வலது கை தான் கொடுப்பாங்க. If they want to shake hands, they will only give right hand. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, கடினமான காரியங்களை கூட செய்யக்கூடிய பலன் வலது கையில் இருக்கு. So it signifies the strength which the right hand has, where they can do even difficult things. வேதமும் அப்படிதான் சொல்லுது. The Bible also says so. வலது கரத்தினால் தாங்குவேன். I will hold you by your right hand. வலக்கரத்தினால் மகத்துவம் பலத்ததும் சிறந்திருக்கிறதுன்னு சொல்லுவார். He says your right hand has glorious in power and it shatters the enemy. இரண்டாவது, இந்த வலக்கரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அதிகாரத்திற்கு அடையாளமா இருக்கு. Second, the right hand signifies authority. எபேசியர் 1 20 முதல் 21 வசனங்களை பாருங்க. Ephesians 1 verses 20 and 21. அங்கே வாசிக்கிறோம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்திலே உட்காரும்படி செய்தார்னு பார்க்கிறோம். It says God raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all rule and authority and power and dominion, and above every name that is named, not only in this age but also in the one to come. எங்க உட்கார வைத்தார்? Where did he made him to sit? வலது பரிசத்தில் உட்கார வைத்தார். He made him to sit in his right hand. அப்போ இந்த வலது பரிசம் அப்படின்றது ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடம். So right hand signifies authority. நீங்கள் ராஜாக்கள் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வலக்கரத்துல தான் அவங்க செங்கோலை வைத்திருப்பாங்க. So when you see these kings those days, they will be having the scepter only in the right hand. அந்த வலது கரத்துல அவங்க நீட்டி செங்கோலை நீட்டினாங்கன்னா இரக்கம் கிடைக்கும். When they stretch their scepter through the right hand, they will get a mercy. அதுபோல அவங்க வலது கரத்தை அந்த அதிகாரத்திற்கு அடையாளமா வைத்திருந்தாங்க. So they actually kept it as a sign of authority. இன்னும் சொல்லுவேன், இந்த வலக்கரம் என்பது ஆசீர்வாதத்தில் மேன்மையான ஒரு பகுதியை காண்பித்தது. So next, this right hand signifies blessing. நீங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரத்துக்கு வாங்களேன், ஒரு அழகான ஒரு பகுதி அங்க இருக்கு. If we come to Genesis 48, there's a very beautiful passage. அங்கே தன்னுடைய வயது முதிர்ந்த யாக்கோபு, தன்னுடைய தகப்பன் யாக்கோபு எகிப்துக்கு வந்த பொழுது தன்னுடைய 2 குமாரரை யோசேப்பு அவரிடத்திலே ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வருகிறார். So here when Jacob was old and when he came to Egypt, Joseph brought both the children to Jacob to be blessed. நீ ஆதியாகமம் 48:8 பாருங்க. So Genesis 48:8. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். And Israel beheld to Joseph's sons and said, who are these? யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். And Joseph said unto his father, they are my sons whom God have given me in this place. And he said, bring them, I pray thee, unto me, and I will bless them. முதிர் வயதானதால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தஞ்செய்து அணைத்து கொண்டான். Now the eyes of Israel were dim for he, so that he could not see, and he brought them near unto him, and he kissed them and embraced them. அப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுது நான் நினைக்கிறேன். I think you can understand the situation. வயதான தகப்பனிடத்துல தன்னுடைய 2 குமாரரை முதல் முறை கொண்டு வந்து நிறுத்துகிறான். Joseph brings his both the sons first time to his very old father. இப்போ யாக்கோபுக்கு கண் மங்கல தெரியுது. Now Jacob is very dim in his sight. பிள்ளைகளோட முகத்தை சரியா பார்க்க முடியல. He is not able to see their faces. அப்படியே அணைத்து கொண்டு முத்தமிடுகிறான். He embraced them and kissed them. அப்ப நடக்கிறத பாருங்க, 13ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம். So you can read from verse 13. 13ஆம் வசனத்துல, பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயீமை தன் வலது கையினால் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன்னுடைய இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். And Joseph took them both, Ephraim in his right hand toward Israel's left hand, and Manasseh in his right hand towards Israel's right hand, and brought them near unto him. 14ஆம் வசனம் பாருங்க. Verse 14. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான்.
Israel stretched out his right hand and laid it on the head of Ephraim, who was the younger, and his left hand on the head of Manasseh, crossing his hands, for Manasseh was the firstborn. அப்போ பாருங்க, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். So I think you can understand. கரெக்டா ரைட் ஹேண்ட் பக்கத்துல மூத்த பையனை, லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்துல இளைய பையனை யோசேப்பு கொண்டு நிறுத்துறாரு. ஏன்னா இவர் கண்ணு சரியா தெரியலன்னு சொல்லி கரெக்டா கொண்டு நிறுத்துறான். Joseph brought his both the children and made them stand, the older one near his right hand and the younger one near his left hand. உடனே யோசேப்பு யாக்கோபு என்ன பண்றார்? கையை அப்படி மாத்தி வச்சு அப்படி ஆசீர்வதிக்கிறார். But Jacob immediately crossed his hands and blessed them. அப்போ உடனே யோசேப்பு சொல்றாரு, அப்பா நீங்க தப்பா ஆசீர்வதிக்கிறீங்க. இடது கையை நீங்க மூத்தவன் மேலையும் வலது கையை இளையவன் மேலையும் நீங்க தப்பா வைக்கிறீங்கன்னு சொல்லுகிறான். So immediately Joseph said, Father, you are blessing in a wrong way. You are crossing your hands and you are blessing the older one with the left hand and the younger with the right hand. 17ஆம் வசனம் பாருங்க. Verse 17. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமினுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் இல்லாதபடியினால் எப்ராயிமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். And when Joseph saw that his father laid his right hand upon the head of Ephraim, it displeased him, and he held up his father's hand to remove it from Ephraim's head unto Manasseh's head. And Joseph said unto his father, Not so, my father, for this is the firstborn. Put thy right hand upon his head. 19ஆம் வசனத்துல Verse 19. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். And his father refused and said, I know it, my son, I know it. He also shall become a people, and he also shall be great. But truly his younger brother shall be greater than he, and his seed shall become a multitude of nations. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வலது கரம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அல்லது உன்னத ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கு. So the right hand signifies a special or a greater blessing. நீங்கள் இதேதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32 33 வாசிக்கும் போது, this what you can read again in Matthew 25 verses 32 and 33. நீங்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள், மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். Before him will be gathered all the nations, and he will separate people one from another, as the shepherd separates the sheep from the goats, and he will place the sheep on his right but the goats on the left. 34ஆம் வசனம் பாருங்க. Verse 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். Then shall the king say unto them on his right hand, Come ye blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. 41ஆம் வசனம் பாருங்க. Verse 41. அதே அதிகாரம் 41. Verse 41, the same chapter. அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்வாராம். Then shall he say unto them on the left hand, Depart from me, ye cursed, into everlasting fire prepared for the devil and his angels. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னா, இந்த வலக்கரமும் இடது கரத்துக்கும் ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. So why do I show all these things? It's because there's a special meaning for the right hand and the left hand. வலது கரத்திற்கு ஒரு விசேஷித்த உயர்ந்த தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, இடது கைக்கு கொஞ்சம் இன்ஃபீரியரான பிளெஸிங்னு பார்க்கலாம். So the right hand is given a special status or a superior blessing, whereas the left hand is given an inferior blessing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதெல்லாம் நான் ஏன் சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் நீதிமொழிகள் 3:16 இந்த ஞானத்தின் வலது கரத்துல தீர்க்காயுசும் அதன் இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறதுன்னு படிச்சோம். So why did I tell all these things? Because in Proverbs 3:16 we read, length of days is in our right hand, and in the left hand of wisdom riches and honor. அப்ப வலது கையின் விசேஷ ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் ஞானத்தை சம்பாதிக்கும் போது அவனுக்கு தீர்க்காயுசு உண்டாயிருக்கிறது. So what is the special blessing that a person will get by right hand? When he gains wisdom, he gets length of days in his life. அதாவது இந்த இடத்துல தீர்க்காயுசுன்னு சொல்றத நம்ம எந்த அர்த்தத்திலையும் பார்க்கலாம்னு சொன்னா, நித்திய
வாழ்வுக்கும் அடையாளமாய் பார்க்கலாம். So here this length of days can also be compared with an eternal life. ஞானம் உள்ளவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்றான். A wise man will save his soul. அந்த ஞானத்தை கர்த்தருடைய ஞானத்தை அவன் பார்க்கும்போது உலகத்துக்கு பைத்தியமா தெரிந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு வருகிற நித்திய ஞானத்தை அவன் பற்றி கொள்வானானால் அவன் அழிவை காணாமல் நித்திய ஜீவனை பெறுகிறான். When he hold on to that eternal wisdom which may appear to be a folly unto this world, but he will save his soul and gain an eternal kingdom. ஆனால் இந்த ஞானத்தை உலகத்துல தேடிட்டு தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் தெரிகிறவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமானது. But people who seek wisdom in this world and appear fools before God, their end is really pathetic. இந்த தீர்க்காயுசு நீடித்த வாழ்வை குறித்து ஏற்கனவே நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். So I have already spoken about this length of days already. நம்முடைய தியானத்துல 44வது நாள் டே 44 ப்ராவர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியானத்தை நான் எடுத்திருக்கிறது நீங்க படிக்கலாம். So this we dealt on devotion number 44 and day 44. ஆகவே இந்த நீடித்த ஆயுசு பற்றி நீங்க எதை கற்றுக்கொள்ளணும்னா தயவு செய்து 44வது டிவோஷனுக்கு போங்க, அங்க உங்களுக்கு அங்க இருக்கும். So if you want to learn about length of days, you can go to devotion 44 where you can learn about it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சரி, இன்னைக்கு இந்த இடக்கையின் ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். So today we're going to meditate on what is in the left hand. அந்த இடது கையில என்ன இருக்குன்னு கேட்டா செல்வம் இருக்கிறதா, கனம் இருக்கிறதா. Riches and honor are present in the left hand. எனக்கு இது ரொம்ப விசேஷமா தெரிஞ்சது. This appear very special to me. பாருங்க, இந்த நம்ம பொதுவாகவே இந்த செல்வத்தை ரொம்ப விசேஷித்த ஆசீர்வாதமா நம்ம பார்க்கிறோம். Generally we consider this riches to be a very superior blessing. அததான் நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். We consider that to be the ultimate blessing which we can achieve in our life. அதாவது தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளமாகவே எதை பார்க்கிறோம்னா செல்வத்தை பார்க்கிறோம். We also see riches as a sign that the Lord has blessed a person. உண்மை என்னன்னா கர்த்தர் தான் இந்த செல்வத்தை தருகிறார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. The truth is that the Lord is the one who gives all the riches and there is no doubt in that. அதுதான் ஆதியாகமத்துல 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24 வாசிப்பீர்களானால். That's why if you read in Genesis 14 verses 22 to 24, சோதோமின் ராஜா ஜனங்களை தன்னிடத்துல கொடுத்து விட்டு ஆஸ்திகளை கொள்ளை உடைமைகளை ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னபோது, when the king of Sodom asked for the people and asked Abraham to take away his riches and goods, அவன் சொல்லுகிறான், என்னுடைய வலது கையை ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் ஒன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்னு சொன்னான். So he says, I have raised my hand to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, that I will not take anything that is yours, lest you should say, I have made Abraham rich. அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாம் ஒன்றை அறிக்கை பண்ணுனா, அங்க பார்ப்பா, மனுஷன் என்ன ஆசீர்வதிச்சா நான் சொல்லிடக்கூடாது, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். So here Abraham confessed that man should not say that he has made me rich, but it because the Lord is the one who makes me rich. கர்த்தர் தான் ஐஸ்வரியத்தை தர்றார், செல்வத்தை தர்றார், சந்தேகமே இல்லை. So it is no doubt that the Lord is the Lord who gives us the riches and this wealth blessing. நீங்க இன்னொரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். But you have to understand one more thing. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தால், if you read 1 Samuel 2:7, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார்னு போட்டிருக்கு. The Lord makes poor and makes rich. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். It says he brings low and lifts up. அப்ப நீங்க ஒன்னும் மறந்துடக்கூடாது, தரித்திரத்தை கூட கர்த்தர் கொடுக்கிறாருன்றதை மறந்துடக்கூடாது. So we should never forget the Lord also makes us poor. அப்போ இது ரெண்டுமே கர்த்தர்கிட்ட தான் வருது. So both comes from the Lord. ஆனா ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். But you have to understand one thing. நீங்க தேவன் இந்த ஏழைகளுக்கு ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவராக, ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களுக்கு ரொம்ப விசேஷித்த நிலையை கொடுக்கிறார், நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. You should never misunderstand that the Lord is very partial to the poor and is very favorable to the rich. அப்படி கிடையாது. Not that way. உண்மையில் பார்த்தால் வேதத்துல ஐஸ்வர்யத்தை குறித்து அடிக்கடி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Truly to see, you can find many verses that is warning about riches in the Bible. நீதிமொழிகள் 23:4 பாருங்க. Proverbs 23:4. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதேன்னு போட்டிருக்கு. It says labor not to be rich. பிரயாசப்படு, சோம்பேறியா இராத, ஆனா ஐஸ்வர்யமான ஆயிடணும்னு சொல்லி பிரயாசப்படாத. You can labor, don't be lazy, but don't labor to be rich. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். So what I say might be surprising you. வேதத்துல
நாம் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று ஜெபிப்ப ஒரு ஜெபம் வேதத்தில் அங்கீகரிக்கப்படல. So the prayer which is made to for riches is not being approved in the Bible. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவனுக்கு பிரியமானதும் கிடையாதுன்றதுதான் வேதம் நமக்கு காண்பிக்குது. The Bible also shows us such a kind of prayer is not pleasing to God. ஏன் இதை சொல்றேன்? Why do I say this? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 1 Kings 3:11 சாலமோன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது when Solomon prayed to the Lord, தேவன் அவனை பாராட்டினாரு. ஏன் பாராட்டினார் என்று கேட்டா, the Lord appreciated him because தேவன் சொல்லுகிறத பாருங்க. தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன்னை நான் பெரிய ஞானியா மாற்றிடுவேன் சொல்றேன். Here the Lord says, because thou hast asked this thing, has not asked for thyself long life, neither has thou asked riches for thyself, nor has asked the life of thine enemies, but has asked for thyself understanding, discern judgment, I give you this wisdom. பெரிய ஞானம். உனக்கு முன்னால பின்னால இத போல ஞானி இருக்க மாட்டாங்க. So I give you much wisdom that you cannot find a wise person before you or after you. ஆனா ஒரு 2 வசனத்துல 13ஆம் வசனத்துக்கு வருவீங்களானா? But if you come to 1 Kings 3:13 சொல்லுகிறாரு, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். He says, I have also given thee that which thou hast not asked, both riches and honor. அப்போ எது பிரேயர் பாயிண்ட் அப்படினு கேட்டா ஞானத்துக்கு நீ ஜெபம் பண்ணு. So the prayer point should be that you should pray for wisdom. யாக்கோபு 1:5 கூட ஞானத்தை அவரிடத்துல கேட்டா யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்னு பார்க்கிறோம். In James 1:5 also we read the Lord is able to give wisdom to everyone who asks and generously. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானத்தை கேட்டு வாங்கிட்டா உனக்கு ஃப்ரீ gift என்னன்னு கேட்டா உனக்கு நான் ஐஸ்வர்யம் தரேன். So if you ask and receive wisdom, then I will give a free gift as riches and honor. ஐஸ்வர்யத்தை கேட்டு ஞானத்தை ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்க போறது இல்ல. The Lord is not going to give wisdom free for riches. அப்ப நீங்க 1 கிலோ அரிசி வாங்குனீங்கன்னா ஒரு சின்ன சோப்பு ஒரு ஷாம்பு பாக்கெட் கொடுக்குறாங்க பாருங்க, ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு. So like how when you buy 1 kg of rice, they will give a shampoo packet or a soap free. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, எப்பா ஒரு இட்லி ஒரு 3 இட்லி எடுத்துட்டு வா. So if you go to hotel and order for 3 idlis, அவன் என்ன கொண்டு வரான்? 3 இட்லி கொண்டு வந்துட்டு போயிடுவானா பேசாம? will you just bring only 3 idlis and leave? இல்ல, அந்த இட்லியோட சேர்ந்து சாம்பார் சட்னி அது என்னென்ன துவையல் என்னென்னமோ கொண்டு வரான், அதெல்லாம் ஃப்ரீ. So he will also bring other sambar chutney and other things along with that which is free. நீங்க 3 இட்லிக்கு 3 முறை கூட சாம்பார் கேட்டா கூட கொடுத்துட்டே தான் இருப்பான். So even if you ask 3 times sambar for 3 idlis, he will give you again. ஆனா நீங்க போய் சாம்பார் வாங்கிட்டு எனக்கு இட்லி 3 கொடுப்பா ஃப்ரீயான்னு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. But if you go and buy sambar and ask 3 idlis free, they will not give you. அதே போலதான் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் எதை உன்னத நிலையில ஜெபிக்க சொல்றாருன்னா ஞானத்துக்கு ஜெபம் பண்ணு, ஃப்ரீயா வேணா உனக்கு என்ன கொடுக்குறேன், ஐஸ்வர்யம் கனம் அதெல்லாம் கொடுக்குறேன். So even in prayers the Lord says when you pray ask for wisdom and it in priority so that I will give this riches in addition as free. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you read Proverbs 30 verse 8 8-9 வாசிக்கும்போது verses 8 and 9, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. remove falsehood and lies far from me, give me neither poverty nor riches. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று ஜெபம் பண்ணுவார். He prays, feed me with the food allotted to me, lest I be full and deny you and say who is the Lord, or lest I be poor and steal and profane the name of my God. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது படிக்கிறதுக்கு. It's really interesting to read this. அதாவது எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரோன்னு இவன் கேட்கல, தரித்திரத்தை தந்துருங்கன்னு கேட்கல. He never asked for riches or never asked to make him poor. ஆண்டவரே எனக்குரிய படியை மாத்திரம் அழுங்க. Lord, just give me the food that is allotted to me. இப்போ நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா என்னை ஐஸ்வர்யவானாக்கும்னு ஜெபித்தது பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் இல்லை, அது தேவனுக்கு பிரியமானதும் இல்லை. So when you read the Bible, you can never see any saint praying to the Lord to make him rich, and that is not also pleasing to God. அதற்கு மாறாக ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்காம இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. Rather than that or instead of that, it was always pleasing God when you don't pray for riches. இன்னைக்கு யாராவது நீங்க அப்படி ஜெபிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருங்க அதை. So is there someone praying like that? Just leave it. ஆண்டவரே நான் பணக்காரன் ஆகிறோம், ஆண்டவர் சொல்லாரு, எப்பா எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை, நீ கேட்கறது எனக்கு அவ்வளவு பிரியம் இல்லை. So when you pray, Lord make me rich, the Lord will say, see, I am not pleased with the prayer. சொல்லுங்க, ஆண்டவர் என் படி எனக்கு தாங்க. You ask Lord give me the food that is allotted. ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம். I don't want poverty nor riches. என் படி அழங்க, அது என்ன படியா இருக்கட்டும். Just give me my allotment alone, whatever it might be. ஆண்டவரே ஆனால்
அதற்கு மேல ஞானத்தை எனக்கு தாங்க. But above all that, give me wisdom, Lord. பாருங்க, இந்த லூக்கா 6:24 வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. If you read Luke chapter 6 verse 24, it says, "Woe unto you that are rich." நீதிமொழிகள் 28:11 பாருங்க. Proverbs 28:11. ஐஸ்வர்யவான் தான் பார்வைக்கு ஞானவான், புத்தி உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான்னு போட்டிருக்கு. The rich man is wise in his own conceit, but the poor that has understanding searcheth him out. எரேமியா 9:23 பாருங்க. Jeremiah 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Let not the wise man glory in his wisdom. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Neither let the mighty man glory in his might. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Let not the rich man glory in his riches. கவனிச்சீங்களா? Did you see it? இது மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. This is not something that you can glorify yourself. நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இடதுகையின் ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். So I could tell you, when it is riches, it is only the blessing of your left hand. அது இடதுகையின் ஆசீர்வாதம். It is the blessings of a left hand. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் பிரசங்கி 5:12 வாசிக்கிறோம். That's what we read in Ecclesiastes 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாதுன்னு போட்டிருக்கு. The sleeping of a laboring man is sweet, whether he eats little or much, but the abundance of the rich will not suffer him to sleep. இன்றைக்கு இந்த இடதுகையின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் உங்களோட பேச விரும்புறேன். Today I want to speak about this blessing of left hand. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். I also hope that it will be blessing to you. நாம பொதுவாக உலக மக்களை போல ஆசீர்வாதத்தின் உன்னதமான ஆசீர்வாதம் செல்வ பெருக்கு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதை கொஞ்சம் உடைக்க விரும்புறேன் இன்னைக்கு. So today I want to break down that hope or the mindset that you have where riches are the ultimate blessings of this world. மறந்துடாதீங்க, கர்த்தர் ஐஸ்வரியத்துக்கு விரோதமானவர் அல்ல. Don't forget, the Lord is not against riches. கர்த்தர் தான் ஐஸ்வரியத்தை தருகிறார். It is God who gives us riches. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது என்று வாசிக்கிறோம். We also read riches and honor comes from you, Lord. ஆனா சில உண்மைகளை நீங்க வேதத்துல ஐஸ்வரியத்தை குறித்து நீங்க படிக்கணும். But you have to learn certain truths about riches from the Bible. அது இடதுகையின் ஆசீர்வாதம்ன்றதை நீங்க கவனிக்கணும். You have to notice that it is the blessing of the left hand. 4 சத்தியங்களை வேகமா சொல்லப் போறேன். I want to tell 4 truths very fast. முதலாவது, First, ஐஸ்வரியம் தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு விசேஷித்த இடத்தை கொடுக்காது அப்படின்றத மறந்துடக்கூடாது. don't ever forget, being rich does not make us special before God. தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவான் விசேஷமான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிறான் என்று நினைக்க கூடாது. Being rich doesn't make us special before God. யோபு 34:19. Job 34:19. 34:19. 34:19. இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பாராமலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவை நோக்கி இப்படி சொல்லலாமா? Yet he is not partial to princes, nor does he regard the rich more than the poor, for they are the work of his hands. கவனிச்சீங்களா? Did you notice that? ஐஸ்வர்யவான்களை அதிகமாக அவர் எண்றதில்லையா? So he will not consider or regard rich more. உலகத்துல பொதுவாக ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு கனம், ஒரு மகிமை, ஒரு மேன்மை இருக்கும். So generally rich people have a special respect and honor in the world. யாக்கோபு கூட பேசும்போது அன்றைக்குள்ள சபைகளில் கூட ஒருவன் தங்க மோதிரம் பொன் மோதிரம் அறிந்து கொண்டு வந்தான்னா அவனை போய் நாற்காலியில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார சொல்லி ஏழையை கீழே உட்காருன்னு சொல்றது அந்த காலத்தில் சபையில் கூட இருந்ததை அவர் கண்டிக்கிறார். So even James also exhorts or warns or rebukes, saying that when people come with a richness, they will make him or give them a higher seat, and who is a poor, they will give them to sit on the floor. மனிதர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. That is how people will look at them. ஆனா தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானுக்கென்று ஒரு விசேஷித்த கனமுள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. But in the sight of God, the rich does not make us a special status before God. நீங்கள் லூக்கா 16:19 முதல் 24 வசனங்கள்ல நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஓமானம் இருக்கு, லாசருவும் ஐஸ்வர்யவானும். So in Luke chapter 16 verses 19 to 24 we have a very familiar parable, which is the parable of the rich man and Lazarus. 19ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யமுள்ள அந்த மனுஷன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் பார். In verse 90 it says, there was a certain rich man who was clothed in purple and fine linen and fared sumptuously every day. ஆனால் 20ஆம் வசனத்தில் லாசரு என்னும் தரித்திரன், லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான், பருக்கள் நிறைந்தவனாய். அவன் துணிக்கைகளால் அந்த தன்னுடைய மேஜிலிருந்து விழுற துணிக்கைகளால் தன்னுடைய வயிற்றை நிரப்புறதுக்கு ஆசையாய் கடந்து வெளியே கடந்த ஒரு
தரித்திரனை பற்றி பார்க்கிறோம். In verse 20, we read about certain beggar named Lazarus who was full of sores, who was laying at this gate, desiring to be fed with the crumbs which fell from the rich man's table. ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் மரித்த பின்பு அவர்களுக்கு இருந்த ஸ்டேட்டஸை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. So, but when they died, after they died, when you look at the status they had, it was really surprising. இந்த உலகத்துல தரித்திரனாய் பார்க்கப்பட்டவன் ஆபிரகாமின் மடியில தேற்றப்படுகிறான். The one who was considered as a beggar in this world, he was comforted in the bosom of. அதே வேளையில் இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வர்யவான் என்று கனம் பெற்ற ஒரு மனுஷன் வந்து பாதாளத்துல கிடந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காய் கதறுகிற காட்சியை நீங்க பார்க்கலாம். But a person who was regarded as a rich man in this world, he was in the hell and he was just tormented and he was waiting for a single drop of water. தேவனுடைய பார்வையில ஐஸ்வர்யவான்களுக்கு என்று விசேஷித்த கனம் எல்லாம் கிடையாதுன்றதை நீங்க மறந்துட கூடாது. Don't ever forget there is no special status for rich people before the Lord. நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்துல நம்மளுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்து உலகெல்லாம் நம்மளை கனம் பண்ணும்போது கர்த்தர் கூட நம்மளை ஸ்பெஷலா தான் பாப்பாருன்னு நினைக்கிறாங்க. Many people think when we have riches in this world and when people regard us and honor us more in the world, the Lord will also look at specially. அதனால ஒரு மாயையில் இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது கூட நம்மளுக்கு விசேஷித்த சீட் கொடுக்கணும், நம்மளை விசேஷமா ட்ரீட் பண்ணணும், நம்மளை விசேஷமா நம்மளை எல்லாரும் நடத்தணும், நம்மளை அப்படியே கௌரவமா நம்மளோட உயர்த்தி பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. So therefore they are living in a vanity where they always expect, even when they come to church, their people should regard them, they should honor them, they should give them a special seat, they should honor them and look at them. ஐஸ்வரியத்தை தேவன் வந்து பார்த்து மதிக்கிறதே கிடையாது. The Lord never respects this rich at all. நீங்கள் இன்ஃபேக்ட் லூக்கா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வருவீர்களானா, if you read Luke chapter 14 and verse 12, அவர் சொல்லுகிறாரு, நீ பகல் விருந்தாகிலும் இரவு விருந்தாகிலும் நீ செய்யும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமான அயலகத்தாரை அழைக்க வேண்டாம். Here he says, when you give a dinner or a supper, do not ask your friends, your brothers, your relatives, or nor rich neighbors. 13ஆம் வசனத்துல verse 13, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக, நீ அவளுக்கு பாக்கியம் செய்வாய், அது உனக்கு அவங்க பதில் செய்ய மாட்டாங்க, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் போட்டிருக்கு. It says, but when you give a feast, invite the poor, the maimed, the lame and the blind, and you will be blessed because they cannot repay you, for you shall be repaid at the resurrection of the just. பயங்கரமா இருக்கு இந்த வசனம் படிக்கும் போது பாருங்க. When you read it, it is really surprising. நாம விருந்து வச்சா யாரை கூடுவோம்? So when we arrange a supper or a feast, whom will யார் we வரணும்னு விரும்புவோம்? We always desire whom? ஐஸ்வர்யவான்கள் மேல் நம்ம கண்கள் ஒன்று ஸ்பெஷலா இருக்கும். Our eyes would be set specially on the rich people. ஊர்ல பெரியவங்க ஐஸ்வர்யவான்கள், நம்ம சொந்தக்காரங்கள்ல பெரிய பணக்காரனை கூப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிடுவோம். We always select people who are rich among our relatives, our neighbors, and call them. ஆண்டு சொல்லாரு, நீ செய்தினா அது திருப்பி உனக்கு செஞ்சிருவாங்க, ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. But the Lord says, if you do that, they will again repay you. நீ அதுக்கு பதிலாக குருடர் சப்பானி ஏழை அவனை கூப்பிடு, நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ல கூட உனக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இது. The Lord said, instead you invite poor, maimed, lame and blind, so that you will be repaid at the resurrection of the just. அப்ப நித்தியத்துல வந்து ஐஸ்வர்யவான்களுக்கு விசேஷித்த ஸ்தானம் எல்லாம் கிடையாதுன்றதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். So we have to understand the truth that the rich don't have a special status in the eternal life. இரண்டாவது சத்தியம் ஒன்னு சொல்றேன். The second truth I want to tell you, ஐஸ்வர்யவான்களா இருப்பதினாலே அவர்கள் ஆவிக்குரியவான்கள் என்று நம்ம நினைச்சிட கூடாது. being rich doesn't make us spiritual. ஒருவர் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு ஆலயத்துல அப்படின்னு சொல்றதுனால அவங்க ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதத்துல இருக்காங்கன்னு நினைச்சிட கூடாது. Just because a person is rich in the church, it doesn't mean that he is high in spiritual life. லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Luke 19 verse 2, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் வாசிக்கும். and behold, there was a man named Zacchaeus who was chief among the publicans, and he was rich. என்ன இவரு? Who was he? ஐஸ்வர்யவான். He was rich. செய்த வேலை என்ன? What was the work he was doing? ஆயக்காரன். He was a publican. 7ஆம் வசனத்துல இயேசுவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டி போனான். So in verse 7 he took Jesus very happily to his home. அப்பொழுது அந்த கண்ட யாவரும் சொல்லுகிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்னு முறுமுறுத்தாங்களாம். And when they saw it, all complained, saying, he has gone to be a guest with a man who is a sinner. ஐஸ்வர்யவான் ஆயிட்டதுனால நம்ம பரிசுத்தவான் நினைச்சிட கூடாது. Just because you are rich, it doesn't mean that you are spiritual. ஐஸ்வர்யவான் ஆயிட்டதுனால ரொம்ப ஆவிக்குரிய நிலையில ரொம்ப உன்னதமானவர்கள்னு கடிச்சிட கூடாது.
கூடாது. So just because you're rich, don't ever consider that you are in a higher status in spiritual life. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தால், Acts chapter 8 and verse 18. அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்திரளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து அந்த வரத்தை வாங்கிடலாம் நினைத்தான். And when Simon saw that through laying on of the apostles' hand the Holy Ghost was given, he offered them money. 20ஆம் வசனத்துல In verse 20, அதை கண்ட பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. look at Peter what he said. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதுன்னு சொன்னார். He said, thy money perish with thee, because thou hast thought that the gift of God may be purchased with money. நம்ம நினைச்சிட கூட பெரிய காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஆவிக்குரியவான்கள் நினைச்சிட கூடாது. We should never think if a person brings a great amount of offering, he is a really spiritual. பெரிய பணத்தை காணிக்கையா கொண்டு வர்றவங்க கூட கொடும் பாவியா இருக்கலாம். So a person who brings a great offering might be even a great sinner. அதை மறந்துட கூடாது நாம. Don't ever forget that. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ரொம்ப ஐஸ்வர்யமானா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நான் இருக்கேன், கர்த்தரோட ரொம்ப நெருங்கி இருக்கிறேன். So today many people think if I am rich, it means that I am very spiritual and very close with the God. கர்த்தர் வந்து என் மேல் ரொம்ப விசேஷித்த தயவு வச்சு என்ன பெரிய ஐஸ்வர்யன் ஆக்கி இருக்கிறாரு. The Lord has set a special favor on me and made me rich. உங்க ஐஸ்வர்யத்துக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand there is no connection between your riches and your spiritual life. அது ரெண்டு நீ குழப்பிக் கொள்ள கூடாது. Don't confuse between both. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்க பாருங்க, சில பேர் தங்களை யாராவது ஒருத்தர் ஐஸ்வர்யமான கண்டுபிடிச்சிட்டா அவர்களை ஒரு பெரிய நிலையில உங்களை நினைச்சுக்கிறாங்க. So today when people identify someone to be rich, they just keep them to be in a higher standard. அவங்கள உடனே பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க, அவங்கள உடனே வர்ஷிப் கூடுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு விசேஷத்த ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். So they will be invited for conducting worship, they will be invited for conducting or giving sermons, and they will have a special things for them. ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள் நான் சொல்லல. ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்களே சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஆவிக்குரியவான்களா இருப்பாங்கன்றதுல சந்தேகம் கிடையாது. So I don't say all rich people are sinners. There are people who are spiritual among rich people. ஆனா அதுக்காக ஐஸ்வர்யம் மாத்திரம் தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. But it doesn't mean that you can take these riches as a sign for the spiritual life. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் வந்து பில் கேட்ஸ் தான். So if it's so, then Bill Gates would be the very spiritual person in this world. அவர் தான் இருக்கிறதுலே அதிக ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறார். Because he is a rich man in this world. அதனால நீங்க அப்படி குழப்பிக் கொள்ள கூடாது. So you should not confuse with that. நீங்க நிறைய பேர் நினைக்கிற கர்த்தர் ஒருவரோடு இருக்கிறாருன்னா அவன் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருப்பான். Some people will think if God is with a person, then he will be very rich. அவசியமே கிடையாது. It is not necessary. In fact உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்ப பணக்காரங்க யாருன்னா ட்ரக் விக்கிறவன் தான் ரொம்ப பணக்காரனா இருக்கான். In fact கார்ட்டல்ஸ் தான் பணத்தை எப்படி சேர்க்கணும் கூட தெரியாம அவ்வளவு கட்டுக்கட்டா வச்சிருக்கான். In fact people who sell drugs are the people who are very rich in this world. ஒரு ட்ரக் வியாபாரியை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு டாக்குமெண்ட்ரியில படிச்சிட்டு இருந்தேன். I read about a drug seller in a documentary recently. நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ ஒரு பேரு எஸ்கோபார் நினைக்கிறேன். ஒரு எஸ்கோபார்னு ஒரு ஆளு. So I think he's Escobar. வெனிசுலாவில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நினைக்கிறேன், எனக்கு மெக்சிகோ நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. I don't remember the place, it might be Mexico. அவரு தன்னுடைய மகளுக்கு ஒரு நாள் வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சான். So one day ஜுரம் வந்து குளிர்ச்சான். So one day his daughter was shivering because of fever. ஒரு நைட் ஃபுல்லாங்க அந்த பிள்ளைக்கு வந்து சூடு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாராம் தெரியுமா, இரவு முழுவதும் கட்டுக்கட்டா $100 பில்லை வந்து எரிச்சு அந்த அனல்ல வந்து தன்னுடைய மகளுக்கு சூடு உண்டாக்கிட்டு இருந்தாராம். So the entire night he just burnt $100 bills just to bring a warmth for a daughter. எத்தனை கோடி எரிச்சிருப்பாரு நீங்க யோசித்து பார்த்துடுங்க. So just imagine how many crores he would have burnt. அவர் யார் தெரியுமா? No, who is he? எப்படி பணக்காரனா ஆனார் தெரியுமா? How did he become rich? ட்ரக்ஸை வித்து ட்ரக்ஸை கொள்ளையடிச்சு அவர் வந்து பணக்காரனா மாறினார். He became rich by selling drugs and looting drugs. அப்ப ஐஸ்வர்யவானாகிறவர் $100 பில்லா எரிச்சு தம் மகளுக்கு சூடாக்குனவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால பெரிய ஆவிக்குரியவன் நினைச்சிட கூடாது. So don't think just because he is rich he has even burnt $100 bills just to make warm. He is a spiritual person. அதற்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. There is no connection between both. மூன்றாவது ஒரு சத்தியத்தை சொல்றேன். I will tell you the third truth. முதலாவது சொன்னேன், ஐஸ்வர்யவானாகிறதுனால தேவனுக்கு முன்பாக விசேஷித்தமானவன் என்று நினைத்திட கூடாது. First truth I told, being rich does not make us special before God. இரண்டாவது சொன்னேன், ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் ஆவிக்குரியவன் என்று நாம தவறாக கணிச்சிட கூடாது. Second I told you, being rich does not make us spiritual. மூன்றாவது, third, ஐஸ்வர்யம் வந்து தேவனை சேவிப்பதற்கு அவசியமானது இல்லை. Being rich is not necessary for serving God. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat it. ஐஸ்வர்யவானா இருப்பது தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை அவசியம் இல்லை. Being rich is not necessary for serving God. மார்க் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Mark 6:8. 8-9 வாசிக்கிறேன். Verses 8 and 9. வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையிலே காசை ஆகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து கொண்டு போகவும்
பாதரட்சைகளை போட்டு கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார்னு போட்டிருக்கு. We read, and commanded them that they should take nothing for their journey save a staff only, no scrip, no bread, no money in their purse, but to wear sandals and not to put on 2 tunics. எப்படி இருக்கு பாருங்க. How it is? ஊழியத்துக்கு அனுப்புறாரு. He is sending them for ministry. ஆண்டவர் சொல்றாரு வழிக்கு வந்து பைய கூட கொண்டு போக கூடாதாம். The Lord says you should not even carry a bag for your work. பர்ஸ் இருக்கலாம், காசு கூட எடுத்துட்டு போக கூடாதாம். You should not have money in your purse. வெறும் ஒரு தடியை மட்டும் எடுத்துட்டு போன்றாரு. Only take a staff alone. ஆச்சரியமா இருக்குல்ல? It is surprising, right? அப்ப அர்த்தம் என்னன்னா, What does it mean? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, தேவனை சேவிக்க பணமோ ஐஸ்வர்யமோ அவசியம் இல்லை. So it means that it is not necessary to have money and riches to serve and minister for God. நல்லா கவனிங்க. Listen carefully. ஊழியத்திற்கு பணம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. We need riches and money for ministry. ஆனா அவசியம் என்று சொல்ல மாட்டேன். But I don't say it is necessary. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். No matter whether a person have money or not, he can serve God. பேதுரும் யோவானும் முடமாய் கிடந்த மனுஷனை பார்த்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாங்க. So unto a lame man, Peter and John said, I don't have silver and gold. ஆனால் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்ற வல்லமை அவர்களுக்குள்ள இருந்தது. But they had the power to say, in the name of Jesus of Nazareth, I say, rise up and walk. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் செய்யணும்னா 2 ஸ்பான்சர் இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. So many people think if you want to serve God and do ministry, if we have 2 sponsors, we can do it. கொடுக்கிறவங்க இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. They think only if we have people who can give, we can do the ministry. தாங்குகிறவங்க இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. They want people to support them. அவசியம் இல்ல. It is not necessary. அதான் வேதம் நமக்கு சொல்லுது. That is what the Bible says. இயேசுவே ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஒண்ணு இல்லாம தான் அனுப்பி இருக்காரு. Even when Jesus sent them for ministry, he sent without nothing. அப்ப தடியை மட்டும் எடுத்துட்டு போனாரு. He asked them to take a staff only. அவ்வளவுதான். That's all. மீதி நான் பாத்துக்கிறேன். The rest I will take care. போயிட்டு வரும்போது கேட்டாரு, ஏதாவது குறைவு இருந்துச்சான்னு கேட்டா ஒரு குறைவும் இல்லைன்னு சொன்னாங்க. When they returned back, he asked, did you lack anything? They said, we lack nothing. அப்போ கர்த்தரை சேவிப்பதற்கு பணம் ஐஸ்வர்யம் என்பது அவசியம் இல்லை. Therefore riches and money is not necessary for serving God. இதை நான் இப்படி கூட சொல்லலாம். I can also say it's this way. ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுனால பெரிய ஊழியம் செய்ய முடியும் நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. Don't ever consider or misunderstand that being rich you can do great ministry for God. அதே வேளையில காசே இல்லாம ரொம்ப ஏழையா இருக்கேன், கஷ்டப்படுறேன், அதனால ஊழியமே என்னால செய்ய முடியலன்னு சொல்லக்கூடாது. So at the same time you cannot say I am very poor, I don't have money, therefore I cannot serve God. நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அதிக பணம் வச்சிருக்கிறவங்களுடைய ஊழியங்கள் சில இடங்கள்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஒண்ணு இல்லாதவன் செய்யற ஊழியம் ரொம்ப பெருசா இருக்கு. In reality you can see people who have much money and riches, their ministry is very low and they serve God very little, whereas a person who is very poor, they serve God more. ஐஸ்வர்யம் என்பது தேவனை சேவிப்பதற்கு அடிப்படை அவசியம் அல்ல. So riches or money is not a basic necessity for serving God. கடைசியா நான்காவது, Last and the fourth, இந்த ஐஸ்வர்யம் இடது கையில் ஆசீர்வாதம்னு சொல்ற இந்த ஐஸ்வர்யம் வந்து நான்காவது சத்தியம் என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்காது. The fourth truth about riches is riches don't stay forever. என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்காது. Riches don't stay forever. நீதிமொழிகள் 23:4-5. Proverbs 23:4 and 5. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் போட்டிருக்கு. Do not overwork to be rich, because of your own understanding cease. Will you set your eyes on that which is not? For riches certainly make themselves wings, they fly away like an eagle toward heaven. என்ன செய்யுமா? What they will do? இல்லாமற் போகும் பொருள். So it is something that will vanish. கழுகுகளை போல சிறகுகளை அடிச்சு ஒரு நாள் பறந்து போயிடுமா இந்த பணம்லாம். It will fly away like an eagle one day. நிறைய பேர் இந்த ஐஸ்வர்யத்தை தான் நிலையான காரியமாய் நிரந்தர காரியமா பார்த்துட்டு இருக்காங்க. Many people consider and look at this riches as a permanent thing and a stable thing. அதுவே சொல்லுது இது வந்து நிரந்தரமானதே கிடையாது இது. But the Bible says it is not a permanent one. நம்ம உலகத்துல சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு உன் கையில பணம், நாளைக்கு என் கையில பணம், நாளைக்கு இன்னொருத்தர் கையில பணம். இது வந்து யார்ட்டையும் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடையாது. So in this world they used to say, today the money is in my hand, tomorrow it will be in your hand, the next day it will be in someone's hands. பெர்மனன்ட்டா உலகத்துல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. There is no permanent rich in this world. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சந்ததி, 2 சந்ததி, 3 சந்ததி பெரிய ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே அரசன் எல்லாருக்கும் தானம் செய்தவனே ஆண்டியா தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். So you can see certain people who might be rich for 1 or 2 or 3 generations, but after that you can see their generations become poor and they don't
have money. ஒரு காலத்துல வந்து சம்பாதித்து சேர்த்து கொண்டே இருப்பாங்க, இன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா சேர்த்ததை வித்துக்கிட்டு இருப்பாங்க. So during one season they will be earning more and they will be storing and gathering, whereas in another season they will be selling whatever they earn. இது நிலையானதே கிடையாது. So this is not a permanent one. ஒரு நாள் கழுக போல பறந்து போய்டும். One day it will fly away like an eagle. ஐஸ்வரியத்தின் மேல் நம் நம்பிக்கை வைக்கவே கூடாது. We should not set our hope upon riches. இதுதான் நிரந்தரம் நினைச்சிடவே கூடாது. We should never think that is permanent. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் ஒரே நாள்ல வந்து கோடீஸ்வரர்களாக லாட்டரி மூலமாக அவங்க வந்து பணக்காரங்களாகிறவங்க உலகத்துல இருக்காங்க. So do you know people in this world who become millionaires even in single day because of this lottery? ஒரே நாள்ல 5 கோடி 10 கோடி 100 கோடி சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க. There are people who earn 5 crores 10 crores 100 crores in one single day. ஆனா உங்களுக்கு தெரியுமா, கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா? But what does the census say? இவ்விதமாக ஒரே நாளிலே பல கோடி ரூபாய்க்கு சொந்தமானவர்கள் உலகம் முழுவதிலும் வந்து 99% வந்து அவங்க மரிக்கும் போது ஆகாரம் கூட சாப்பிட வழி இல்லாத தரித்திரர்களாக தான் சாகுறாங்களாம். Statistics say that 99% of these people who become rich in one single day, when they die not having a single meal for the day. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நீங்க வேணா இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. So what I say is not a lie, you can also research in the internet. ஒரே நாள்ல கோடீஸ்வரன். They become billionaires in one day. ஆனால் அவன் மரிக்கும் போது அவன் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்காரனாய் மரிக்கிறான். But when they die, they are not millionaires, they die as beggars. 99% பேர். 99%. ஏன் இது? Why this? அது கழுக போல பறந்துரும்பா. It's because it will fly away like an eagle. அது எப்படி பறந்து வந்தோ பறந்து வந்த மாதிரியே பறந்தும் போயிடும். It will fly away in the same manner how it came flying to you. அத பெரிய உன்னதமா நம்ம நினைக்கவே கூடாது. We should not consider to be a great. அதனால தான் கர்த்தர் எவ்வளவு ஐஸ்வரியத்தை கொடுத்தாலும் ஐஸ்வரியத்தை பத்தி நம்ம ரொம்ப மேன்மை பாராட்டிடவே கூடாது. That's why no matter how much riches the Lord may give us, we should not boast about our riches. சில பேருக்கு இது புரியாதனால தான் கொஞ்சம் பணம் கொஞ்சம் சம்பாத்தியம் வந்தாலே போதும், கண்ணு ஒரு மாதிரி போயிடும், முகம் ஒரு மாதிரி போயிடும், ஆள் நட மாறிடும், பேச்சு மாறிடும், எல்லாமே மாறிடும். So just because some people are not aware of this, when they get a little riches, their attitude changes, their speech changes, their behavior changes. அவங்களுக்கு தெரியாது இது பறந்து வந்தது மாதிரி பறந்து போயிடும்பா. They are not aware that they will fly away like how it came them flying. நம்ம நாட்டில் பார்க்குறோம் எத்தனையோ பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், அப்பா நான் பெரிய கோடீஸ்வரன், ஒரே நாள் ஒரு சின்ன தவறுங்க, ஒரு சின்ன இழப்பு, ஒரு ராங் மூவ், அவ்வளோதான் அந்த பெரிய ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ரிச் மேனை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். So we also know in our nation where we have in stock market people who just because of one small wrong move have become beggars in one single day. ஒரு தவறு போதுங்க, ஒரே ஒரு தவறு. Only one wrong move is enough. அந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து அவர் வந்து எத்தனையோ கோடிகளில் ரெக்கார்ட்ஸை சேல் பண்ணி தனக்குன்னு சொந்தமாக ஒரு பெரிய ரேஞ்ச் அவர் வாங்கி வச்சார். நெவர்லாண்ட்னு ஒரு பெரிய ரேஞ்ச் அவர் வச்சிருந்தார் கலிஃபோர்னியாவில். So this Michael Jackson, he made a world record and he sold so much and he also gained a ranch on his own in Netherlands. அந்த வீட்டுக்கு உள்ள வந்து அந்த வீட்டினுடைய ரேஞ்ச் எத்தனையோ ஏக்கர் உள்ள ரேஞ்சுக்குள்ள தனியா ஒரு ட்ரெயின் உள்ள போகும் சுத்தி வர்றதுக்கு. So that would be many acres of land where a special exclusive train will run around inside that ranch. கடைசில அவர் வீட்டுக்கு தனியா ஒரு மெக்டொனால்ட்ஸ் தனியா கடை, அவருக்கு தனி மெக்டொனால்ட்ஸ். So he had a special McDonald's branch in his own house. எதுக்குன்னா இவர் எப்ப வேணாலும் வந்து மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்டு போறாரு. It's because he can eat whenever he want in the McDonald's. பணத்துக்கு அளவே கிடையாது. There is no limit for his money. அவருடைய கோட்ஸ் அண்ட் சூட்ஸ்ல எப்பவும் பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் டைமண்ட்ஸும் பதித்த dresses தான் அவர் போட்டிருந்தார். He always wore dresses where gold, silver and these special stones are being made in that. கடைசில மரிக்கும்போது என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும்ல? But you know what is the end when he died? தன் சொத்துக்கள் கூட தன் கையில இல்லாம ஏலம் விடப்படுற நிலையில அவர் மரித்தார். So even his assets were not with him, it actually came to streets. என்ன பரிதாபம். What a pathetic situation. செய்த ஒரு தவறு தான். Just one மொத்தத்தை வாரி கொண்டு போய் இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. So he has to give everything to another person. எப்பவுமே ஐஸ்வரியத்தை வச்சு நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. We should never boast about the riches that we have. எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அதை நம்முடைய நிரந்தரம் நினைக்கவே கூடாது. We should never consider these riches to be permanent, saying that I earn so much, I have so much of money today. நான் சொல்லுவேன் இந்த ஐஸ்வர்யம் வந்து பூமியில நிரந்தரமற்றது. I tell you this riches are temporary or it's not permanent on earth. நீதிமொழிகள் 27:24 பாருங்க. Proverbs 27:24. செல்வம் என்றைக்கும் நிலைக்காது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோன்னு போட்டிருக்கு. For riches are not forever, and that the crown endure to every generation. நீதிமொழிகள் 27:24. Proverbs 27:24.
பூமியிலே அது நிலைச்சிருக்காது. So it will not stay or permanent in his earth. அது மாத்திரம் இல்ல, இந்த இந்த ஐஸ்வர்யம் வந்து இங்க ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால பரலோகத்தில் ஐஸ்வர்யமா இருக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. So this riches, just because you are rich here, it doesn't mean that you will be also rich in heaven. லூக்கா 12:33. Luke 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உள்ள சம்பாதித்து வையுங்கள், அங்கேதான் திருடன் திருட மாட்டான், பூச்சி வந்து அதை கெடுக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு. Sell that ye have and give alms, provide yourself bags which wax not old, a treasure in the heaven that faileth not, where no thief approacheth, neither moth corrupteth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதெல்லாம் ஏன் சொன்னேன்னு சொன்னா, Why do I say all these things? இந்த இடது கையின் ஆசீர்வாதமாகிய செல்வத்தை பார்க்கிலும் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. There is something special blessing which is greater than this blessing of the left hand, which is riches. அது என்ன தெரியுமா? You know what is that? அது ஞானம். That is wisdom. ஞானம். That is wisdom. அதை கண்டடைகிறவன் பாக்கியவான். The one who obtains that is a அதேதான் நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம். That's what we read in Proverbs 3 from 13 onwards. ஞானத்தை கண்டாடுகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. For her proceeds are better than the profits of silver, and her gain than fine gold. She is more precious than rubies, and all the things you may desire cannot compare with her. பிரியமானவர்களே, My dear ones, நமக்கு ஞானம் வந்து தன்னுடைய வலக்கரத்துல வந்து நீடித்தாய் செய்யும், இடக்கரத்துல செல்வத்தையும் கொண்டு வரும். this wisdom will bring length of days in its right hand and riches and honor in her left hand. நீங்க கையை பார்க்காதீங்க, Don't look at the hand. ஞானத்தை தேடுங்க. You seek wisdom. ஞானத்தை தேடுவீர்களானா ஐஸ்வர்யம் வரலாம். If you seek wisdom, you may get riches. ஆனா அது கூட என்ன ஆசீர்வாதம்? இடக்கையின் ஆசீர்வாதம்ன்றதை மறந்துடாதீங்க. But that too, that is a blessing of a left hand. Don't forget that. அதை நீங்கள் ரொம்ப மேன்மையா நினைக்காதீங்க. You don't consider or boast about it. கர்த்தர் தாமே நமக்கு ஞானத்தை பின்பற்றும்படி கர்த்தர் உதவி செய்வாரா. May the Lord help us to follow and pursue wisdom. இந்த ஞானம் யார்? Who is this wisdom? நான் சொல்லுவேன், தேவனே ஞானம். It is God himself who is wisdom. ஞான கன்மலை என்று அவரை வாசிக்கிறோம். We read that he is the hill of wisdom. அவரை தேடுவோம். Let us seek him. அவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto him. அவரை நாம தியானிப்போம், அவருக்கு பின் செல்லுவோம். Let us meditate him and go behind him. அவரை நாம் தேடும் பொழுது அவர்தான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. When we seek him, he is the best part that cannot be taken away from us. ஜெபமனோமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். Our holy God, we praise you, Father. இந்த உலகத்தில் எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் அல்ல, ஞானமாகிய நீர்தான் ஆண்டவரே விரும்பப்படத்தக்கவர். Lord, you are the one who is much desired in this world rather than this gold, silver and rubies in this world, Lord. இடக்கையின் ஆசீர்வாதமாகிய செல்வத்தை நாங்கள் தேடி நாங்கள் ஏமாந்து போகாதபடி, அதனால் வஞ்சிக்கப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to keep ourselves that we may not seek this riches and honor which is the blessings of the left hand and be deceived by it, Lord. எங்கள் கையிலே ஒருவேளை செல்வம் இருக்குமானால் எங்களை நாங்கள் மேன்மையானவர்களாக, தேவனுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லது நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரியவர்களாக எங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to keep ourselves that we are not deceived by thinking ourselves to be special and spiritual when we have rich with us, Lord. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் கையிலே செல்வம் குறைந்தோ இல்லாமலோ இருக்கிறதுனால நாங்கள் தேவனை அறியாதவர்களாக, தேவனண்டை சேர முடியாதவர்களாக, அல்லது நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று நாங்கள் சிந்தித்து எங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே ஞானத்திற்கு மேன்மை கொடுக்க, ஆண்டவரே உண்மையான கனத்தை கொடுக்க கிருபை தார். Lord, give us grace to give glory to wisdom and give proper respect to wisdom which is very special, and do not consider just because we don't have riches we are not special before God and we are not spiritual, Lord. ஆண்டவரே, இந்த தெளிவை எங்களுக்கு தந்து உம்முடைய சத்தியத்திலே வழி நடத்தும். Lord, give us this clarity and lead us into your truth, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி எங்களுக்கு தார். Lord, give us the heart of contentment which is godliness, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.